Packers. 2 Pipers. குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு டே 5, அதாவது ஊட்டிலேருந்து வெக்கேட் பண்ணுற டே. இன்னைக்கு நாங்கள் ஊட்டிலேருந்து சென்னை போகிற வழியில் இன்னொரு என்ஜாய்மெண்ட்டை அனுபவிக்க போகிறோம். நீங்களும் வாங்க பார்க்கலாம். வாங்க. எங்கள் ஊட்டி ட்ரிப்பில் கடைசி நாளான டே 5ல் ஊட்டி மலை இறங்குற வழியில் குன்னூரில் இருக்கிற இந்த ஹோட்டலில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 இயர்ஸ் ஓல்டு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் செம்ம டேஸ்ட்டுங்க. இது குன்னூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற 1880 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட மோர் தென் 100 இயர்ஸ் ஃபேமஸான இந்த கிரவுன் பேக்கரிக்கு போனோம். இவங்க பார்த்தீங்கன்னா 4 ஜென்ரேஷன்ஸாக இந்த கடையை நடத்திட்டு வராங்க. அண்ட் இந்த கிரவுன் பேக்கரியில் ஊட்டி வர்க்கி, பிஸ்கெட்ஸ், ஹனி கேக்ஸ், கட்லெட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இவங்க கிட்ட கிடைக்கிற ஜிஞ்சர் பிஸ்கெட் வேற எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஊட்டி மலை இறங்கிட்டு நாங்கள் வந்த இடம் தான் பிளாக் தண்டர். இது கோயம்புத்தூர் ஊட்டி மெயின் ரோடில் ஊட்டியோட ஃபுட்ஹில்ஸில் இருக்கிற ஒரு வாட்டர் தீம் பார்க். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 டு ஈவினிங் 5:30 ஓப்பனாக இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பிலோ 85 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஃப்ரீ, children between 85 centimeters and 140 centimeters க்கு 850, adultsக்கு 990 and senior citizenக்கு 870 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனாக ஒரு மினி வாட்டர் ஃபால் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த வாட்டர் ஃபால்க்கு வெளியில் இந்த மாதிரி க்ளவுன்ஸ் நிற்கிறாங்க. நீங்கள் இந்த க்ளவுன்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுதான் இந்த பிளாக் தண்டர் தீம் பார்க்கோட மேப்பு. இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 105 ரைட்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ ரைட்ஸ் நாங்கள் போகிறோம்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இது வாட்டர் தீம் பார்க்குன்றதுனால இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 200ல் டெபாசிட் 100 rupees அண்ட் ரெண்டல் 100 rupees. நீங்கள் கீ ரிட்டர்ன் பண்ணும்போது 100 rupees திருப்பி கொடுத்துட்றாங்க. இங்கே லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு செப்பரேட்டாக சேஞ்சிங் ரூம் அண்ட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த தீம் பார்க்கில் வாட்டர் கேம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரை கேம்ஸும் இருக்குது. அப்படி நாங்கள் போன ஃபஸ்ட் ரைட் தான் இந்த இல்யூஷன் ரைட். ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் சுற்றிட்டு இருக்கு அண்ட் அதுக்கு நடுவில் பேசேஜ் போகுது. நீங்கள் இந்த பேசேஜில் நடக்கும்போது சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்மை சுற்றி லைனாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்த ட்ரம் கூட சேர்ந்து சுற்றும் போது ஒரு வகையான இல்யூஷன் கிரியேட் ஆகுது. நான் சொன்னல, அந்த இல்யூஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு வழியாக இல்யூஷன் ரைட் போயிட்டு வந்தாச்சு.
ஃபஸ்ட்டு ரைடே தலை சுத்த வச்சுட்டாங்க. இல்யூஷன் ரைடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ரைடு தான் இந்த மிரர் மேஸ். ஒரு பெரிய ரூமில் ஃபுல்லாக 2 சைடும் மிரர்ஸை வச்சு மேஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் ஒரு எண்டில் உள்ளே போய் வழியை கண்டுபிடிச்சி இன்னொரு எண்டில் வெளியில் வரணும். சுற்றி மிரர்ஸ் இருக்கிறதுனால வழியை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வழி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக முட்டி மோதி எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி வெளியில் வந்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் இந்த 5D தியேட்டர் தான் போனோம். இந்த 5D தியேட்டரில் சில்ட்ரன் பிலோ 10 இயர்ஸ் அலவுட் இல்லை. இந்த தியேட்டர் உள்ள போனதும் உங்களுக்கு 3D கிளாஸஸ் கொடுத்துட்றாங்க அண்ட் உங்களை சீட்டில் உட்காத்தி வச்சிடுறாங்க. பார்க்க என்னமோ நார்மல் சீட் மாதிரி தான் இருக்குது. ஆனால் மூவி ஸ்டார்ட் பண்ணதும் அந்த மூவியில் மூவ் ஆகிற மாதிரியே உங்கள் சீட்டும் மூவ் ஆகுது. அண்ட் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்க்காக சைடில் இருந்து காற்று பபுள்ஸ் எல்லாம் வருது. நிஜமாவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த தீம் பார்க்கில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அப்படி நாங்கள் நெக்ஸ்ட்டு போனது தான் இந்த எலிஃபண்ட் சர்க்கஸ் ஃபன் ரைடு. ஒரு சின்ன மெரிகரோன் மாதிரி இருக்குது அண்ட் சென்டரில் எலிஃபண்ட் இருக்குது. மெரிகரோன் சுற்றுற மாதிரி சுற்றி சுற்றி வருது. அடுத்தது இந்த கிரேசி பஸ் ரைடு. இதுவுமே ஒரு மெரிகோரவுண்ட் ரைடு தான். என்ன டிஃப்ரென்ஸ்னா இங்கே இண்டிவிஜுவல் கார்ஸ் மாதிரி இருக்கு, அதில் நீங்கள் உட்காந்து போகலாம். இந்த தீம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்ஸுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை செக் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நம்பி ரைடில் போகலாம். இதுதான் கேட்டர்பில்லர் ரைடு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ரைடு தான். இன்ஃபேக்ட் இந்த தீம் பார்க்கில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரை கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ரைட்ஸ் தான். ஒரு சின்ன கேட்டர்பில்லர் ட்ரெயின் மாதிரி இருக்கு அண்ட் ட்ரெயின் ட்ராக் இருக்கு. இந்த கேட்டர்பில்லர் அந்த ட்ரெயின் ட்ராக்ல சுற்றி சுற்றி வருது. இங்கே பாருங்க, என்னோட சின்ன பையன் எப்படி இந்த ரைடு என்ஜாய் பண்ணுறான் பாருங்க. நெக்ஸ்ட் நாங்கள் போனது இந்த ஜூனியர் கரோசல் ரைடு. நீங்கள் எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருப்பீங்க, ரங்கராட்னம். அதே தான் இது. என்ன, அது வெர்டிக்கலாக சுற்றும், இது ஹாரிசான்டலாக சுற்றுது. இந்த கரோசல் ரைடில் ஹார்ஸ் அண்ட் சேரியட்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் உட்காந்து ரைட் பண்ணலாம். இதுதான் தண்டர் ஸ்பின். இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸ், பிரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அலவுட் இல்லை. ஒரு பெரிய கோன் மாதிரி இருக்கு அண்ட் அதுக்குள்ளே உங்களை நிற்க வச்சு ஹை ஸ்பீடில் சுற்றுறாங்க. என்ன ஸ்பீடாக சுற்றுது பாருங்க. இந்த ரைடில் போனவங்க எல்லாருமே வெளியில் வரும்போது பேய் அணைஞ்ச மாதிரி தான் வந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த ரைடு செம்ம ஃபன்னாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் போன ட்ரை ரைடு தான் இந்த ஃபேமிலி கோஸ்டர். இது ஒரு சின்ன சைஸ் ரோலர் கோஸ்டர் ரைடு. இதுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அலவுட் இல்லை. பார்க்க ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் இந்த ரைடில் உட்காந்து பார்த்தா தான் தெரியுது என்ன ஸ்பீடில் போகுதுன்னு. இதுவுமே செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க.
லாஸ்ட்டாக நாங்கள் போன ட்ரை ரைடு தான் இந்த வண்டர் ஃப்ளைட். இது ஒரு ஃபேமிலி ரைடு. இதுவுமே ஒரு மெரிகோ ரவுண்ட் ரைடு தான். ஹாட் ஏர் பலூன் ஷேப்பில் நிறைய சீட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் உட்காந்து சுற்றி வரலாம். இன்னுமே இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரை ரைட்ஸ் இருக்குது. பட் லன்ச் டைம் ஆனதுனால நாங்கள் அதெல்லாம் போகல. இந்த தீம் பார்க் உள்ளேயே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மின்னல்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது ஒரு செல்ஃப் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட். இங்கே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மெனு தான் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் பே பண்ணிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு ஆப்போசிட்டில் ஷெட்டு கட்டி விட்டுருக்காங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே ஃபுட் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நாமினலாக இருக்கு. அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட்டும் ஓகேவா இருக்கு. லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் வாட்டர் கேம்ஸ்க்கு போயிட்டோம். அப்படி நாங்கள் போன ஃபஸ்ட்டு வாட்டர் கேம் தான் இந்த ஸ்விம்மிங் பூல். இதில் லேடிஸ் அண்ட் கிட்ஸ் மட்டும்தான் அலவுட். இந்த பூலில் வாட்டரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 feet. அண்ட் இந்த பூலில் கிட்ஸுக்காக நிறைய ஸ்லைட்ஸ் போட்டிருந்தாங்க. கிட்ஸு இந்த ஸ்லைட்ஸில் ஏறி பூலில் சரிக்கு என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த பூல்ல என் பசங்க மட்டும் இல்லாம என் அம்மாவும் வைஃபுமே எப்படி என்ஜாய் பண்றாங்க பாருங்க. இந்த பூலோட மெயின் அட்ராக்ஷனே சென்டர்ல இருக்கிற இந்த ஸ்லைடு தான். இந்த ஸ்லைடுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கெட்ல தண்ணி ரொம்பிட்டே இருக்கு. அந்த பக்கெட் ஃபுல்லானதும் அந்த பக்கெட் சாஞ்சு அதுல இருக்கிற தண்ணி உங்க மேல கொட்டுது. என்னோட ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்க இந்த தீம் பார்க்குக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா ட்ரை ரைட்ஸையும் முடிச்சுட்டு அப்புறமா வாட்டர் ரைட்ஸ்க்கு வாங்க. இல்லை நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் ரைட்ஸ் தான் போவேன், இது வாட்டர் தீம் பார்க், வாட்டர் ரைட்ஸை முடிச்சுட்டு தான் ட்ரை ரைட்ஸ்க்கு வருவேன்னா, நீங்கள் வெட்டா ட்ரை ரைட்ஸ்க்கு வந்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ் காரணமாக உங்களை எந்த ட்ரை ரைட்ஸ்க்குமே வெட்டா விட மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இங்கே பாருங்க, அந்த பக்கெட் சாஞ்சி தண்ணி கொட்டுறதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் மேட் ரைடு. 40 feet டாலான ஸ்லைடில் மேட்டை வச்சு ஸ்லைட் பண்ணிட்டு வந்து பூலில் லேண்ட் ஆகலாம். பார்க்க தான் பயங்கரமாக இருக்கு. ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்குங்க. இங்கே ஒரு ரைடுக்கும் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ரைடை எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் சேஃபாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததாக நாங்கள் போனது தான் இந்த வேவ் பூல். இந்த வேவ் பூல் பார்த்தீங்கன்னா மற்ற ரைட்ஸ் மாதிரி ஃபுல் டே ஓப்பனாக இல்லை. இதுக்கு டைமிங்ஸ் இருக்குது. அண்ட் டேயில் ஒரு 4 to 5 times 30 minutesக்கு தான் இந்த வேவ் பூலை ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்கோட அத்தாரிட்டிஸ் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பார்க்கில் இருக்கிற ஃபுல் க்ரௌடுமே இந்த வேவ் பூலுக்கு வந்து இதை என்ஜாய் பண்ணுறாங்க. வேவ் பூலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த ரெயின் டான்ஸுக்கு தான் போனோம். மழைன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. அப்படி இங்கே மழை எஃபெக்டில் எல்லாரும் எப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இங்க பசங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும் என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்க. இதுதான் ஃப்ரீ ஃபால். இது ஆல்மோஸ்ட் நான் முதல்ல போன அந்த மேட் ரைட் மாதிரி தான். என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே மேட் யூஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணோம். இங்கே மேட் இல்லாமல் வெறும் உடம்புல ஸ்லைட் பண்ணுறோம்.
பட் ஃபன் எல்லாமே ஒன்று தாங்க. ரைடெல்லாம் போய் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கடைசியாக போனது தான் இந்த லேசி ரிவர் ரைடு. பார்க்கை சுற்றி இந்த மாதிரி ஒரு பூல் கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பூலில் நீங்கள் டியூப் மேலே படுத்துட்டு பார்க்கை ஃபுல்லாக சுற்றி வரலாம். இந்த லேசி ரிவர் ரைடில் நீங்கள் ஸ்விம் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. தண்ணியில் இருக்கிற வாட்டர் கரண்ட்டே உங்களை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக டியூப்பில் படுத்துட்டு வந்தால் போதும். இங்கேயுமே என்னோட சின்ன பையன் பாருங்க, அவன் பாட்டுக்கு அவன் போக்கில் போயிட்டுருக்கான். ஒரு வழியாக எங்களோட ஊட்டி சீரீஸ் நல்லா ஃபன்னாகவும் த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சரஸாகவும் முடிஞ்சிருச்சுங்க. 5 days எப்படி போச்சுன்னே தெரில. அடுத்தது என்ன சீரீஸ் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட இந்த ஊட்டி சீரீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் நிரஞ்சன்.